சென்னை மாநகர காவல் ஆணையர் சொல்றாருங்க, அவங்க லாங்குவேஜ் புரியுற மாதிரி சொல்லுவோம். அவங்க புரியக்கூடிய மொழினா என்னது, ஓ தா ஆ பூ சா அப்படிலாம் போடுவாங்கல்ல, வார்த்தை கெட்ட வார்த்தை எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்றாரா? சமீபத்துல சவுக்கு சங்கர் கைது செய்யப்படுறாரு. அவருக்கு எத்தனை போலீஸ் பாதுகாப்பு? ஏன் கிஷோர் கே சாமி அரெஸ்ட் பண்ணும்போது எத்தனை பாதுகாப்பு? மாரிதாஸ் அரெஸ்ட் பண்ணும்போது எத்தனை போலீஸ் பாதுகாப்பு? ஒரு ரவுடி பையனை நீங்க என்ன 4 பேர் தான் கூட்டு போவீங்களா? படத்துல வரக்கூடிய திரைக்கதை வசனத்தை விட இவங்க எழுதுற திரைக்கதை வசனம், அதுக்கு போடுற சென்டென்ஸ், வார்த்தைகள், டைலாக் ரொம்ப பிரமாதமா பண்ணுவாங்க காவல்துறையில. நான் கேட்கிறேன், ஒவ்வொரு என்கவுண்டரும் எங்க காட்டுக்குள்ளதான் நடக்குமா? ஏன் நாட்டுக்குள்ள நடக்காதா? இப்ப சங்கர் கூட நல்ல திரைக்கதை இல்லாம ரொம்ப வருத்தப்படுறாரு. அந்த படம் இந்தியன் 2 கூட ஓடல சார். அந்த மாதிரிதான் இவங்களை கூட்டு போய் நீங்க அந்த படத்துக்குலாம் கதை வசனம் சொன்னா ரொம்ப அழகா எழுதுவாங்க. முழுக்க முழுக்க இது வந்து என்கவுண்டர், ஃபேக் என்கவுண்டர், படுகொலை, ஒரு கடுமையான படுகொலை. இது ரவுடிகள் ஒழிக்கப்பட வேண்டும் தான், சட்டத்துக்கு புறம்பாக அல்ல. சட்டத்துக்கு உட்பட்டு அவங்க தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது காவல்துறையுடைய வேலை. தண்டனையை நீங்க கொடுக்க கூடாது சார். அவர்களும் செல்வ பெருந்தகை அவர்களும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆம்ஸ்ட்ராங் படுகொலையின் போது அவர்கள் மைக்க பிடிச்சி சொன்ன சம்பவம் என்னன்னு நாட்டு மக்களுக்கு தெரியும். அடுத்த நாள் கொடுத்த டோஸ்ல திருப்பி அங்க போயிட்டு நான் பார்த்துட்டு வந்துட்டேன், சூப்பரா இருக்கு ஐயா, நான் தெரியாம சொல்லியிருப்போம் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்துல உள்ள போய் வெளியில குரல் கொடுக்கறது தான். வடிவேல் சொல்லுவா தெரியுமா, டேய் அப்படின்னு கேட்பாரு, நீங்க தெய்வங்க அப்படின்னு கிட்ட போய் சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி வடிவேல் காமெடி தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் அரசியல்வாதிக்கும் ஞாபகம் வருது. வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர், வார் ரூம் இணையதள ஆசிரியர் திரு வாராகி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது, நிறைய பேசலாம் நடப்பு அரசியல் குறித்து. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். சொன்னது மாதிரியே சொல்லி அடிச்சிட்டாரே சார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 40 அடிச்சாரு. அதே போல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து நாங்க ஜெயிச்சு காட்டுவோம்னு சொன்ன மாதிரியே சொல்லி அடிச்சிருக்கிறாரு இடைத்தேர்தலில். அதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுப்போம். நான் பல முறை சொல்ற விஷயம் என்னன்னா, எதிராளிகள் வந்து ரொம்ப பலம் வாய்ந்தவர். நம்ம ஒருத்தர்கிட்ட சண்டைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு போருக்கு போறோம்னா அந்த நாடு, எதிர்நாடு வந்து கொஞ்சம் பலசாலியா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். நம்ம இப்ப அடிச்சது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை நான் கிரிட்டிசைஸ் பண்றதுக்காக சொல்லல, எதிரணியினர் வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க. ரொம்ப வீக்னா சாதாரண வீக் கிடையாது. அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 4ஆ உடைஞ்சு கிடக்கு. ஃபர்ஸ்ட் அந்த ஓட் பேங்க் சிதறி இருக்கு. திமுகவா அதிமுக தனித்தன்னு பாத்தீங்கன்னா அதிமுக தான் ஓட்டு சதவீதம் அதிகம். ஆனா இன்னைக்கு திமுக வந்து அந்த பலவீனத்தை பயன்படுத்தி 40க்கு 40 சொல்லி அடிச்சாங்கன்றதை விட எப்பவுமே அடிச்சிருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அது வந்து அது அவருக்கு வந்து நாங்க வெற்றி பெற்றுட்டோம்னு சொன்னாலும் சரி, அது பலவீனம் தான் இருந்தாலும் சரி, இல்ல எங்களோட திறமை இருந்தாலும் சரி, எப்படி எடுத்துக்கிட்டாலும் அது வெற்றி தான். அதை நம்ம கண்டிப்பா வாழ்த்தி தான் ஆகணும். அதே மாதிரி விக்கிரவாண்டி தேர்தல், நான் ஆரம்பத்துல நம்ம கணவன்லயே சொல்லியிருக்கிறேன், விக்கிரவாண்டி தேர்தல்ல ரொம்ப ஈஸியா எந்த விதமான கஷ்டப்படாம ஜெயிச்சிருவாங்க. 2வது, அந்த தொகுதியினுடைய நிற்கப்பட்ட வேட்பாளர் வந்து அந்த பகுதியில ரொம்பவும் பரிச்சமான நபர், அந்தியூர் சிவான்றவர். அன்னியூர் சிவா அவரு வந்து எல்லா துறையுடைய அமைச்சர்களுடைய ரொம்ப நெருக்கமாக இருக்காரு. அது வந்து அவருக்கு பெரிய பிளஸ் பாயிண்டா அமைஞ்சிருக்கு. பிரதானமா காசுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்க. அந்த கிராம பொறுத்தவரை எப்படின்னு கேட்டீங்கன்னா, பல ஊர்கள்ல பார்த்திருக்கோம். அந்த இதுல விக்கிரவாண்டியில ரொம்ப வறுமை. ஒரு நாளைக்கு வந்து அவங்க ஆண்களா இருந்தா 300 ரூபாய் சம்பளம், பெண்களா இருந்தா 150 ரூபாய் சம்பளம். அப்படி வறுமை போட்டு வாழ்றவங்கிட்ட போய் நீங்க 500 ரூபாவும் 1000 ரூபாய் காமிச்சீங்கன்னா அவன் வந்து ஓட்டு போடாம என்ன பண்ணுவான்? அது இயல்பா எல்லா இடைத்தேர்தலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அது வெற்றி பெற்றதுக்கு நம்ம ஒன்றும் விமர்சனமா சொல்ல வேண்டிய விஷயம். வெற்றி தான், மக்களுடைய வாக்குகள். அது எப்படி இருந்தாலும் இதைத்தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னாங்க. நீங்க வந்து அந்த இருக்கக்கூடிய பகுதியில் மக்கள் 300 ரூபாய்க்கு வாங்குறாங்க, அவங்ககிட்ட போய் இவ்வளவு காசை கொடுத்தீங்கன்னா அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க வந்து அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. இதுல வந்து மக்களை குறை சொல்லி ஒன்றும் கிடையாது. ஆட்சியாளர்கள் வழக்கம் போது நாங்கள் இடைத்தேர்தலில் வந்து அவங்க எப்படி பண்ணணுமோ அதான் பண்ணியிருக்காங்கன்னு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தற்போதைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் சொன்ன அதே குற்றச்சாட்டு தான் அவர் வச்சிருக்கிறாரு. இல்ல, நான் இதுக்கு சொல்ல வரேன்னா, இது அப்படிதான் அதாவது மக்களுடைய வறுமையை வச்சுதான், அவனுடைய சூழ்நிலை பொறுத்து தான் நம்ம எல்லாத்தையுமே பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். 2வது, இப்ப மக்கள் என்ன பழகிட்டான்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு இடைத்தேர்தல் வராதா அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுச்சு. ஏன்னா அந்த நீங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தொழிற்சாலைகள் போறது ரொம்ப குறைவாயிட்டாங்க. நீங்க அந்த பிரச்சாரத்துங்களை பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். தொழிற்சாலையில வேலைக்கு போறவங்க, அதாவது கடந்து பாத்தீங்கன்னா அவங்க விழுப்புரம் மாவட்டத்துக்கு வரணும், இல்லைன்னா இப்ப வெவ்வேறு ஊர்கள்ல. 2வது, அந்த விவசாயிகளுக்கு கூட ஆள் இல்லை.
அந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாச்சு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டெய்லி அவங்க வந்து ரூ. 200 குடுத்துடுறாங்க ஒண்ணு. ரொம்ப ஈஸியா கிடைச்சது. இன்னும் ரூ. 50 எக்ஸ்ட்ரா கிடைக்குது பெண்களுக்கு. அப்ப அந்த கூட்டங்கள் எல்லாம் அது போகுது. ஆண்களா இருந்தா ரூ. 300 குடுக்குறாங்க உடனே கிளம்பி போயிடுறான். அவனுக்கு என்ன ஒண்ணுமே இல்ல. எந்த உழைப்பும் கிடையாது. அந்த 1 மாதம் வந்து அவனுக்கு வந்து சுபிட்சமான வாழ்க்கை கிடைக்குதுன்னு நினைச்சு போயிடுறான். அது இயல்பா எல்லா இடங்களும் நடக்கக்கூடிய விஷயம் தான். ஏன்னா தன்னுடைய வறுமை, மக்களுடைய வறுமையை வச்சுதான் இவர்கள் வந்து அரசியல்வாதிகள் தன்னுடைய சதுரங்க ஆட்டத்தை ஆடுறாங்க. இதுல வந்து குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா 30 அமைச்சர்கள் 100 எம்எல்ஏக்கள் 30 எம்பிக்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க இறக்கி கடைசிக்கு இப்படி பண்ணிட்டீங்கன்னா அது பண்ண முடியாதுன்னு. ஜெயிக்கிறங்கிறத ஒத்துக்கலாம் இல்லையா? இப்ப நீங்க சொன்னீங்க ஜெயிச்சிட்டார்கள், அதை நம்ம ஒத்துக்கோம், வாழ்த்துக்கள் சரி தெரிவிச்சுக்கோம் அப்படிங்கறது, அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியாதா? அந்த மனப்பக்குவம் இல்லாத தலைவர்கள்ட்ட போய் நம்ம என்னத்த பேசுறது? அந்த பக்குவம் இல்லாத தலைவர் தான். ஏன்னா எப்பவுமே வெற்றி என்பது வந்து அது அதான் சொன்னேனே, அது ஒரு சாணக்கியத்தனம் கூட வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க ஒரு 2 குத்துச்சண்டை வீரர்கள் இருக்காங்க, மோதுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சாதுரியமான அவங்களுடைய வீக் பாயிண்ட பார்த்துட்டு அடிக்கிறவன் தான் வந்து சாதுரியமான விளையாட்டு வீரனா இருக்க முடியும். இல்ல இப்ப முதலமைச்சர் இந்த வெற்றிக்கு அப்புறம் சொன்ன விஷயம் என்னன்னா, மக்கள் எங்களுடைய நல்லாட்சியை வந்து அங்கீகரிச்சிருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கை பத்தி யாரெல்லாம் கேள்வி கேட்டார்களோ இது வந்து இந்த ஆட்சிக்கு வந்து எல்லாரும் சொன்னாங்களே, மூக்கு மேலே விரல் வைக்கக்கூடிய அளவுக்கு வெற்றி கொடுத்தா ஆர்எஸ் பாரதி பேட்டியை கொடுத்தார்கள். கள்ளக்குறிச்சி பத்தி சொல்ல எங்களை வந்து எங்க மேல கரிசாயம் பூச பார்த்தாங்க. அதே போல வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பத்தி இது நிறைய விஷயங்களை சொல்லி இதெல்லாம் பார்த்தாங்க. ஆனா மக்கள் எங்களை அங்கீகரித்திருக்காங்கிறதுக்கு மீண்டும் ஒரு வெற்றி இந்த இடத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்க ஒரு ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட், உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை. எத்தனையோ தேர்தல்கள் நீங்க சந்திச்சிருக்கீங்க, களத்துல இருந்து வேலை பார்த்திருக்கீங்க. அதுக்கு வந்து மக்களுடைய வெற்றியா இல்ல வந்து நீங்க பணவாய்க்கு கொடுத்த வெற்றியான்றது மக்களுக்கே தெரியும் நல்லாவே. ஏன்னா நான் சொன்னேன், வறுமையை வைத்து நீங்க எவங்கிட்ட போனா என்ன வேணா பார்க்கலாம் அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். ஏன்னா இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, திருமணகுளம் ஃபார்முலான்னு ஒண்ணு அதுக்கு உருவாக்குறது திமுகவில் அதுதான் பெஸ்ட். ஏன்னா அப்போ நடிகர் ரித்தீஷ்ன்னு மறைஞ்சிட்டார்ல, அவரு தான் அந்த ஃபார்முலாவுக்கு பணம் கொடுத்தவர், ஜே.கே. ரித்தீஷ்ன்றவர். அதுல குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் படம் பிடிச்சாங்கன்னா அந்த கேமரா எடுத்து உடச்சு விடுவாங்க. நான் கண்காட அந்த அந்த பிரச்சாரங்கள்ல நான் பார்த்திருக்கேன். தேர்தல் பிரச்சாரங்கள்ல கேமரா உடைச்சிட்டாங்க. என்னப்பா கேமரா ரேட்டு அப்படின்னு கேட்டோம்னா அந்த கேமரா ரேட்டுக்கு பணத்தை விட 2 மடங்கு காசு கொடுப்பாங்க. அது நடந்தது. அது திருமணம் ஃபார்முலா நடந்தது, இந்த திருமங்கலம் ஃபார்முலா நடந்தது. அந்த மாதிரி ஈரோடு, இது நீங்க திமுக மட்டும் இல்ல, அண்ணா திமுகவே ஆட்சியில வந்தாலும் அதுதான் செய்வாங்க. இத வந்து சும்மா ஒத்துக்கணுங்க. அது வந்து இவங்க நினைக்கிறாங்கன்னா, நான் மிகப்பெரிய வெற்றி மக்கள்கிட்ட நீங்க போன பொய் பிரச்சாரங்கள் எல்லாமே எடுபடல அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவே தன்னை மல்லாக்குப்படி துப்பிக்கிற மாதிரியான விஷயங்கள் தான். எதுவுமே வந்து அவர்களுக்கே அது அசிங்கமா தெரியலும். நம்ம வந்து வெற்றி பெற்றதுன்றத வந்து பெருமையா பீத்திக்கிறது இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டோட சுச்சுவேஷன் தெரியும், அவங்களோட நிலைமை, மக்களோட நிலைமை என்னன்னு தெரியும். சாராயத்துக்காக மட்டுமே எல்லாம் இது பண்றது இல்லை. நான் ஆரம்பத்திலே நம்மளோட கண்ணிலே சொல்லியிருக்கிறேன், இது வந்து விக்கிர வண்டிக்கு பாதிக்கப்படுமா, அந்த தேர்தலுக்கு வந்து பாதிக்கப்படுமான்னு கேட்டீங்க. அப்பவே நான் சொல்லியிருக்கேன், அதே சாராயத்தை கொடுத்தா திருப்பி வந்து ஓட்டு போட போறான், வேலை செய்ய போறான். எதுக்கு அதெல்லாம் பேசி யோசிக்க வேண்டியது இல்லை. மக்கள் அந்த நிலைமையில இருக்கிறான். அதுதான் ஆட்சியாளர்கள் வந்து முதல்ல பணம் கொடுத்து வாக்குகள் வாங்கி நம்ம வெற்றி பெறுறதுன்ற விஷயத்தையே வெக்கக்கேடா பார்க்க வேண்டிய விஷயத்த அதை ஒரு பெருமையா பேசுறான் பாருங்க. அதுதான் சங்கடமான விஷயமா இருக்கு. இல்ல இது தொடர்ச்சியா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு ஒரு பெரிய குற்றச்சாட்டை தாண்டி கிடைத்த ஒரு அங்கீகாரமா பார்க்க வேண்டாமா? சட்டம் ஒழுங்கு இந்த இடத்துல பெரிய கேள்வியாச்சு திமுக அரசு மேல. அதே போல கள்ளக்குறிச்சி விவகாரம் பெரிய அது ஆச்சு. இப்போ நிதி ஆயோக் வந்து ஒரு திமுக அரசுக்கு தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய சான்றிதழை கொடுத்திருக்காங்க. ஐநா கொடுத்திருக்கக்கூடிய அந்த வரையறைகள்ல மிகச்சிறந்த அளவுல இருக்கிறதாக தமிழகம், குறிப்பா தொழில் வாய்ப்புல, குடிநீர்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல, இப்படி பல விஷயங்களை அடுக்கி அதற்கான வாய்ப்புகள் இங்க உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நிதி ஆயோக்களுடைய அறிக்கையை சொல்லுது சார். நீங்க உண்மையாவே அரசாங்கம் வந்து இந்த திமுக அரசாங்கம் தேர்தல் முன்பாக கொடுத்த வாக்குறுதிகள் இருக்குல்ல, 525 வாக்குறுதிகள் இருக்குல்ல, நம்ம நிறைய முறை அதை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க வந்துட்டு இந்த போனை, சிஎம் வந்து போன் எடுத்துக்கிறாரு. ஏன்னா இந்த முதலமைச்சர்கள் யாராவது வந்து போனை போட்டு கொடுத்துருவாங்க செயலாளருக்கு. இவங்களா செட் பண்ணி முதலமைச்சர் உங்கள்கிட்ட பேசுவாங்க, யதார்த்தமா பேசுற மாதிரி பேசுங்க அப்படின்ட்டு. என்னம்மா நான் ஸ்டாலின் பேசுறேம்மா, சிஎம் பேசுறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு மக்களை பொறுத்தவரை, ஐயோ சிஎம் பேசுறாரா, எங்க கவுன்சிலர் பேசினாலே அதிர்ச்சி ஆயிடுவாங்க. இன்னைக்கு மக்கள் சிஎம் பேசுறாருன்னா அது பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கும். நம்ம வீட்டுல கேட்போம்ல, வீட்டுக்கு வந்தாங்கன்னா சாப்பிட்டியாப்பான்னா சாப்பிட்டேன்னு தான் சொல்லுவோம். யாராவது ஒரு நாகரிகமா என்ன சொல்லுவோம், சாப்பிட்டேன்னு தான் சொல்லுவோம். அந்த மக்கள், அந்த தன்மை உள்ள மக்கள், நம்ம மக்கள், தமிழ் மக்கள் வந்து
உனக்கு எல்லா விதமான வசதி இருக்கும். ஐயா ரொம்ப சூப்பரா இருக்குங்க, நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த செட்டப் இல்லாம தமிழக முதலமைச்சர் என்ன பண்ணணும்னா, கடந்த காலங்கள்ல வந்து சைக்கிள் பயணங்கள்லாம் போயிருக்காரு. பார்த்திருக்கீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த பயணங்கள் ம், போகும்போதெல்லாம் டீ கடையில டீ சாப்பிடுவாரு. அதிகாரிகளை ம். பக்கத்துல வச்சுக்காம. ஏன்னா மக்கள் வந்து ஒரு பயத்துல இருக்கிறான். இந்த அரசை பத்தி ஏதாவது பேசினாவோ அல்ல விமர்சனம் செய்தாவோ கா- அரசு அதிகாரி, இந்த பத்திரிகையாளர்கள், விவசாயிகள், இப்போ ஒரு அரசியல் தலைவர்கள் எல்லார் மீதும் பொய் வழக்கு போடப்படுது போது அவர்கள் அதே பொய் வழக்கு போடும்போது பயப்படுறாங்கன்னா மக்கள் வந்து இப்படி பயப்படாம இருப்பான். அதனால நீங்க மக்கள்கிட்ட இருந்து நேரடியா ஏதோ திடீர்னு போங்க, அவங்ககிட்ட பேசுங்க. அப்ப சொல்லுங்க, பாருங்க என்ன குறை இருக்குன்னு கேட்டு பாருங்க. அவன் சொல்லுவான், ஐயா உங்க 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 ஆட்சியில எனக்கு துவரம்பருப்பு கிடைக்கல, ரேஷன் கிடைக்கல, துவரம்பருப்பு கிடைக்கலைங்க ஐயா, பாமாயில் கிடைக்கலைங்கய்யா அப்படின்னு சொல்லுவான். ஆனா நீங்க செட்டப் பண்ணி பேசுனீங்கன்னா நடக்காது. இதுதான். இல்ல சார், நிதி ஆயோக் கொடுத்திருக்கு சார். நிதி ஆயோக் வந்து உங்களுக்கு தெரியும், நிதி ஆயோக் வந்து மத்திய அரசுக்கு கீழ இருக்கக்கூடியது. அது வறுமை ஒழிப்பை பத்தி கொடுத்திருக்காங்க. தொழில் கட்டமைப்பு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல வேலை இருக்கு, பணிச்சூழல் இங்க நல்லா இருக்கு அப்படின்னு இதுக்கெல்லாம் ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா 2020, 21 இருக்க விட இப்ப 78 புள்ளிகள் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கறத அவங்களுடைய தரவுகளே சொல்லுது. அப்ப நீங்க இன்னும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பணிச்சூழல் நல்லா இல்ல, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு சொன்னா அப்புறம் என்ன அர்த்தம் அதுக்கு? இல்ல இல்ல இல்ல. அதுதான் சொல்ல வரேன் உங்களுக்கு. மத்திய அரசு கொடுத்தவுடைய அந்த அறிவிக்கை நான் இன்னும் பார்க்கல. ஆனா கொடுத்திருந்து அந்த மாதிரி விஷயம் சொல்லியிருந்தாங்கன்னா பெரிய விஷயம். நான் ஆக்சுவலா ஒத்துக்கணும் அந்த விஷயங்கள்ல. அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா. ஆனா மக்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்கான்றது நீங்க வந்து மக்களுடைய நிலையில இருந்து பார்த்துட்டு சொல்லுங்க. ஒரு ஊடகவியலாளரா இருந்து பாத்தீங்கன்னாவே தெரியும். மக்கள் வந்து சுபிட்சமா வாழ்றான் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சந்தோஷமா இருந்தேங்க. எனக்கு என்னங்க பிரச்சனை? வேலை வாய்ப்பு அமைச்சர் சொன்ன, சிஎம் சொன்ன மாதிரியே வேலை வாங்கி கொடுத்துட்டாருங்க. சொன்ன மாதிரியே வந்து கல்லூரிகள்ல சீட்டு கிடைக்குதுங்க. எந்த விதமான ரெக்கமெண்டேஷன் தேவையில்லைங்க. எவன்கிட்டயும் பணம் கொடுக்க வேண்டியது இல்லைங்க. அப்படின்னு ஒரு 4 பேர்ட்ட எடுத்து சொல்ல போகல மக்கள்கிட்ட. கட்சிக்காரன் சொல்லதான் செய்வான். இது நம்ம அந்த குற்றச்சாட்டுகளை வந்து சொல்லணுன்றதுக்காக சொல்றது இல்ல. நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா முதலமைச்சரை வாழ்த்தி பேச தவறே இல்லைன்னு நினைக்கிற ஆள் நான். ஏன்னா எனக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையில இந்த அரசாங்கமோ அந்த அரசாங்கமோ நான் ஆதரவாளர் கிடையாது. ஒரு பத்திரிகையாளனா சமுதாயத்துல பல்வேறு விதமான கொடுமையை மக்கள் அனுபவிக்கிறான். அந்த அனுபவிக்கிற விஷயத்த முதலமைச்சர் பார்வை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சில அதிகாரிகள் சேர்க்கறது இல்ல. அதனுடைய அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் தான். ஏன்னா நீங்க பாருங்க, தொடர்ந்து வந்து சாராய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, கொலைகள் நடக்குது. அது மட்டுமல்ல, தினந்தோறும் சட்ட ஒழுங்கு என்பது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சமாவது 10 சாவு ஏற்படுது தமிழ்நாடு முழுக்க. 10 கொலைகள், சாவுன்னா இல்ல, 10 படுகொலைகள் நடக்கப்படுது. இன்னைக்கு நடந்திருக்குங்க, மதுரை நடந்திருக்கு, நேத்து மதுரை நடந்திருக்குது, இப்படி திருநெல்வேலி நடந்திருக்குது, தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துல அந்த கோவளம் ஏரியா நினைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா ஒருத்தன் மது போதை இல்ல, அது கஞ்சா போதை இல்ல, கத்தி எடுத்து ஒருத்தர் முடிய கழுத்தா இருக்க பாக்குறான். இப்படி பல்வேறு பிரச்சனைகள். இப்போ இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா 4 பேரை குற்றவாளி பிடிச்சுன்னு சொல்றாங்க. 4 பேர் இறந்த வழக்குல இப்படி பல விஷயங்கள் டெய்லி கொலை, கொள்ளை, திருட்டு, வழிபறி இப்படி நீங்க விஷயங்கள் சொன்ன நடக்குதா இல்ல? நீங்க சொன்ன வழக்குகளிலே நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகி வழக்குகள்ல உடனடியாக மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் டைரக்டா அதுல அந்த அதுக்கான வேலைகள் எல்லாம் முடுக்கி விட்டுருக்கிறாரு. நேரடியாக இன்வால்வ் ஆகி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, யாரெல்லாம் அது இருக்காங்க அப்படின்னு ஒரு கமிஷனரே டைரக்டா அதுல வந்து நான் அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இருக்கக்கூடிய இதுல மேற்பார்வையில் இருக்காரு அப்படின்னா அது ஒன்று இருக்கு. உடனடியாக 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பார்த்தீங்கன்னா இரவோட இரவாக வந்து அந்த 11 பேர் வந்து அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக விசாரணை கட்சி பேதமின்றி எல்லார் மேலே நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுது. இப்படி ஒவ்வொரு தரம் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது திருமாவளவன் அவர்களே வந்து இதுக்கு இந்த சட்டம் ஒழுங்குலாம் ஒன்றும் சரியில்லை, அப்படிலாம் ஒரு இன்சிடென்ட்டை வச்சு நம்ம சொல்லிட முடியாது, நல்ல சிறப்பாக நம்ம போலீஸ் மேலே நமக்கு நம்பிக்கை இருக்குன்னு செல்வ பிறந்தை அவர்கள் சொல்றாங்க, திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்களே சார். நீங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இதுக்கு இந்த 2 வாய் நாரவாயா வந்து ஒரு வாரத்துக்கு முன்பாக என்ன சொல்லுச்சுன்னு நீங்க அப்படியே அந்த வீடியோவை போய் திருப்பி பாருங்க. திருமாவளவன் அவர்களும் செல்வ பெருந்தகை அவர்களும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆம்ஸ்ட்ராங் படுகொலையின் போது அவர்கள் மைக்கை பிடிச்சி சொன்ன சம்பவம் என்னன்னு நாட்டு மக்களுக்கு தெரியும். அடுத்த நாள் கொடுத்த டோஸ்ல திருப்பி அங்க போயிட்டு நான் பார்த்துட்டு வந்துட்டேன், சூப்பரா இருக்கு ஐயா, நான் தெரியாம சொல்லியிருப்போம் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்துல உள்ள போய் வெளியில குரல் கொடுக்கறது தான். வடிவேல் சொல்லுவா தெரியுமா, டேய் அப்படின்னு கேட்பாரு, நீங்க தெய்வங்க அப்படின்னு கிட்ட போய் சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி வடிவேல் காமெடி தான் இன்னைக்கு இப்ப எல்லாத்துக்கும் அரசியல்வாதிக்கும் ஞாபகம் வருது. இதெல்லாம் வந்து வெளியில பேசுறது ரொம்ப ஈஸியா இருக்குங்க. நீங்க சொன்னது அப்படியே ஒரு நாள் அந்த நாக்குல தடுமாற்றம் ஏற்படுதுன்னா அப்பவே தெரிஞ்சுக்கலாம். நான் சேர்க்கிறேன், சரி ரைட் ஓகே, நீங்க வந்து சென்னையில அந்த உறுதுணையாக நானே ஒத்துக்கிறேன், அந்த
ஆம்ஸ்டாங் படுகொலையில் இருக்கக்கூடிய 8 பேரை தஞ்சம் அடைஞ்சாங்க, சரணடைஞ்சாங்க. சரணடைஞ்சவங்கள அதுல ஒரே ஒரு குற்றவாளி, முக்கிய குற்றவாளி நீங்க தான் சொல்றீங்க. நான் என்னை பொறுத்த வரையும் அந்த என்கவுண்டரில் படுகொலை செய்யப்பட்ட நபர் வந்து நிச்சயமாக அவ்வளவு பெரிய ரவுடி கிடையாது. சரி, அப்படியே நீங்க சொன்ன மாதிரி முக்கிய குற்றவாளியாக இருந்திருந்தாலும் நீங்க வந்து அவனை தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கான முயற்சியில தானே எடுத்திருக்கணும். உங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் ஒரு கேஸை முடிக்கணும்னா அப்போ உங்களுக்கு என்ன வன்மம் இருக்கு காவல்துறையிலன்னா பின்னாடி ஏதோ ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு சார் நீங்க 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 ஒரு அட்வொகேட்டை சரியா சொல்லணும். அவங்க வந்து காவல்துறையுடைய உதவி ஆய்வாளர் கையில வெட்டி இருக்கிறாருன்னு சொல்லி தான் காவல்துறையோட செய்தி குறிப்புல தெளிவா போட்டிருக்காங்களே சார். ஒரே விஷயம், நான் ஒரு 30 ஆண்டு காலம் இந்த பத்திரிகை துறையில இருக்கிறத வச்சு சொல்றேன். பல களத்துல இறங்கி வேலை செஞ்சிருக்கோம். குறிப்பாக இந்த கிரைம் பீட் பாக்குற ரிப்போர்ட்டர்ஸ் கூட நான் பழகிருக்கேன். பல விஷயங்களை பார்த்திருக்கோம். பல காவல்துறை பழகிட்டு இருக்கோம். அவன் என்ன சொல்ல வருதுன்னா, எப்பவுமே இந்த சில விஷயங்கள்ல நம்ம படத்துல வரக்கூடிய திரைக்கதை வசனத்தை விட இவங்க எழுதுற திரைக்கதை வசனம், அதுக்கு போடுற சென்டென்ஸ், வார்த்தைகள், டைலாக் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா பண்ணுவாங்க காவல்துறையில. நீங்க இப்ப வந்து நீங்க சொல்ற விஷயங்கள் வந்து கையில வெட்டப்பட்டதாக நான் கேட்கிறேன். ஒவ்வொரு என்கவுண்டரும் எங்க காட்டுக்குள்ளதான் நடக்குமா? ஏன் நாட்டுக்குள்ள நடக்காதா? எனக்கு தெரியலங்க. நாட்டுக்குள்ள நடந்த ஒரு விஷயம் ஆசைத்தம்பியுடைய என்கவுண்டர் இருக்கு, தெரியும் இல்லையா? அதுதான் ரியல் என்கவுண்டர். நான் பாரம்பரியத்துல கண்கூடா பார்த்த விஷயம் ரயிலா காலேஜ் கிட்ட நடந்த என்கவுண்டர். மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து எல்லாமே செட்டப் பண்ணிட்டு தனக்கு தேவைப்படும் போது வீரமணி அதிமுக பயன்படுத்திக்கும், நமக்கு தேவையில்லாத போது டக்குன்னு கூப்பிட்டு வந்து விளந்துறப்போ ஆட்கள்கிட்ட துப்பாக்கி கொடுத்து சுட்டு தொலைறதுன்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரிதான் வந்து பல்வேறு விதமான ஆட்கள் இன்னைக்கு சாதாரணமா சொல்ல முடியாது. இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சரியில்லை இருக்குன்றதெல்லாம் 2வது விவாதம் கூட வச்சுப்போம். இதுல ஒரு குற்றவாளி கூடவா நீங்க சொல்றீங்கல்ல ஒவ்வொருத்தர் மீது? இப்ப நீங்க சொல்லியிருக்காரு சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, 6000 ரவுடிகள் வந்து லிஸ்ட் எடுத்திருக்கோம்னு சொல்றாரு. ஒரு ரவுடி கூடவா சார்? ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10% ரவுடி கூடவா தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது உங்களால? ஒவ்வொருத்தர் மீது 30 வழக்கு இருக்குது, 40 வழக்கு இருக்குது, 50 வழக்கு இருக்குன்னு சும்மா பேசிட்டே இருந்தா பத்தாது சார். தண்டனை வாங்கி கொடுங்க. நான் அதுதான் முதலமைச்சர் சொல்றேன். நீங்க துப்பாக்கி எடுத்து பொட்டு போறதுக்காக எல்லாம் வேலை இல்லை. உங்களுக்கு அது வேலை இல்லை. காவல்துறைக்கு அது வேலை இல்லை. அதோடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய நீதிமன்ற ஒரு கஸ்டடியில் இருக்கிற ஒருத்தனை நீங்க அவனுக்கு யார் பின்னாடி இருந்து ஜெயிக்கினாங்க, யார் முதலாளி பணம் கொடுத்தாங்க வரையும் அவனுக்கு தெரியும். அது தெரிஞ்ச உடனே அவனை ஆஃப் பண்றதுக்காக அவனை போட்டு தள்ளிட்டாங்க ஒரே நாள்ல. இது அவ்வளவு முழுக்க இது வந்து என்கவுண்டர், ஃபேக் என்கவுண்டர், படுகொலை, ஒரு கடுமையான படுகொலை இது. அப்போ அவனை நீங்க போட்டு தள்ளுறீங்கன்னா அவன் தான் கத்தி எடுத்து சண்டை போறான். ஏன்னா நம்ம சொல்லல, நம்ம சென்னை மாநகர காவல் ஆணையர் சொல்றாருங்க. அவர் பதவி வைத்துக்கும் போது பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது என்ன சொல்றாரு, ரவுடிகள் மொழியில நாங்க வந்து சொல்லுவோம், அவங்க லாங்குவேஜ் புரியுற மாதிரி சொல்லுவோம், அவங்க ரவுடிகள் லாங்குவேஜ்ல நாங்க திருப்பி சொல்லுவோம். ரவுடிகள் லாங்குவேஜ்னா என்ன அர்த்தம்? கத்தி எடுத்து சண்டை போடுவோம். இல்ல சார், அது இல்ல. நான் தெளிவுபடுத்துறேன். ரவுடிகளுக்கு புரியக்கூடிய மொழியில நாம பேசுவோம்னு சொன்னாரு. அதுக்காக அவர் வந்து அவங்களுக்கு புரியக்கூடிய மொழியில பேசுவோம்னு சொன்னாரு. புரியக்கூடிய மொழினா என்னது? ஓ தா ஆ பூ சா அப்படிலாம் போடுவாங்கல்ல, வார்த்தை, கெட்ட வார்த்தை எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்றாரா? இல்ல எல்லா பக்கம் போய் இணை ஆணையர்கள், துணை ஆணையர்கள், எல்லாம் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் எல்லா பக்கம் போய் அவங்க வீடுகளுக்கு போய் நம்ம இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லி எல்லா பக்கம் போய் பேசிட்டு வந்த அந்த விஷுவல்ஸ் எல்லாம் நேராவே பார்த்தோமேங்க சார். 2வது, நீங்க எதை வச்சு இது வந்து ஃபேக் என்கவுண்டர்னு சொல்றீங்க? அவர் வந்து காலையில அந்த அந்த அவருடைய இன்வெஸ்டிகேஷன்ல காவல்துறை தரப்புல சொல்லப்பட்டது, இன்வெஸ்டிகேஷன்ல அவருடைய பொருட்கள்லாம் வெட்டினதுக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள்லாம் அங்கே பதுக்கி வச்சிருந்ததாகவும் அதை எடுத்து மீட்டு கொண்டு வரதுக்காக போக போதும் அப்பதான் அந்த அவரை வந்து கையை வெட்டிட்டு அந்த உள்ள இருந்து த்ரெட்டன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் தானே இதெல்லாம் டீடைலா சொல்லியிருக்காங்க. அந்த கதை வசனம் நாங்களும் நிறைய பார்த்துட்டோங்க. அந்த கதை வசனத்தை நிறைய பார்த்துட்டோம். நான் என்ன சொல்றேன்னா, சாதாரண ஒரு பப்ளிக்ல ஒரு வறுமையில இருக்கிறவனோ, ஒரு பிட் பாக்கெட்டோ அல்லது வந்து ஒரு காகித பொறுக்கிறவரோ எவனையாவது பிடிச்சிட்டு போயிருந்தீங்கல்ல, இந்த கரிதுண்டு பொறுக்கணும் பிடிச்சிட்டு போறீங்க. அது நாம சொல்லல, இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சரா இருக்கக்கூடிய அவர் தந்தையார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்ன ஒரு படத்துல, பாலைவன ரோஜாக்கள் படத்துல சொல்றாரு, தியாகு ஒரு டைலாக் பேசுவாரு, நம்ம ஊர்ல ரயில் இன்ஜினை திருன்னு விட்டுருவாங்க போலீஸ், கரிதுண்டு பொறுக்கணும் பிடிச்சிட்டு போடுவாங்க போலீஸ்ன்னு சொல்லுவார். இது ஆக்சுவலா தான் உண்மை. ரயில் இன்ஜின் திருன்னு விட்டுருவாங்களாமா. இது நம்ம சொல்லுங்க, நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுடைய தந்தையார் அவர்கள் கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதனால
நீங்க ஒரு டைலாக் எழுதுறீங்க, திரைக்கதை எழுதுறீங்கன்னா இந்த திரைக்கதையை நம்புறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்களா? நீங்க ஒண்ணு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. ஒரு பத்திரிக்கையாளர் இன்னைக்கு வந்து நீங்க சமீபத்துல சவுக்கு சங்கர் கைது செய்யப்படுறார். அவருக்கு எத்தனை போலீஸ் பாதுகாப்பு? சவுக்கு சங்கருக்கு எத்தனை போலீஸ் பாதுகாப்பு? ஏன் கிஷோர் கே சாமி அரெஸ்ட் பண்ணும்போது எத்தனை பாதுகாப்பு? மாரிதாஸ் அரெஸ்ட் பண்ணும்போது எத்தனை போலீஸ் பாதுகாப்பு? இப்போ இப்போ உள்ள போயிருக்காரு இன்னொரு பத்திரிகையாளர். இப்படி பல்வேறு ஊடகவியலாளர்களை கைது பண்ணும்போது, அதுவும் பொய் வழக்கில் கைது பண்ணும்போது அவனுக்கு நூற்றுக்கணக்கான போலீஸை கொடுத்து பாதுகாப்பு. அவங்க என்ன தீவிரவாதிகளா? இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேட்டிருக்குல்ல, சவுக்கு சங்கர் மேட்டர்ல கேட்டிருக்கா இல்லையா? அதாவது நான் சவுக்கு சங்கருக்கு சப்போர்ட் பண்றாள் கிடையாது. சவுக்கு சங்கரால் சில தவறுகள் நடந்திருக்குன்னா நடந்திருக்குது, அதை அவர் நிரூபிக்கிட்டோம். அது நான் உண்மையா பொய்யான்னு அவர் பார்த்துக்கிட்டோம். அது முக்கியம் இல்ல. நீங்க அவ்வளவு பேர் கொடுக்குற நீங்க ஒரு கொடும் குற்றவாளி, ஒரு முக்கிய அரசியல் படுகொலையில இருக்கக்கூடிய ஒரு ரவுடி பையனை நீங்க என்ன 4 பேர் தான் கூட்டு போறீங்களா? கேட்டா உனக்கு வந்து இயற்கை உபாதை வந்துச்சுன்னா நீங்க போலீஸ் எதுவாருங்க, எந்த இடத்துல போலீஸ், எந்த ஹோட்டல்ல, எந்த லாட்ஜ்ல, எந்த இடத்துல போய் நின்னாலும் வாஷ்ரூம் கூட்டு போகாம விடவே மாட்டாங்க. எல்லா ஊர்லயும் அனுமதி கொடுப்பாங்க போலீஸ்ல. புரியுதுங்களா? உங்களுக்கு என்ன காடு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ஓடினார். பராசக்தி படத்துல கடைசியா கண்ணை இந்த சொன்ன டைலாக் சொல்லுவார்ல கலைஞர் அவர்கள் எழுதுவார்ல, வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினார். சுடுகாட்டு ஓரத்துக்காக ஓடுவான் அவன். அந்த அளவுக்கு வந்து அந்த காட்டுக்குள்ள ஓடுற அளவுக்கு நீங்க போலீஸ் விட்டு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க திரைக்கதையை நல்லா அமைக்கிறாங்க சார். இன்னைக்கு பாவம், இன்னைக்கு சங்கர் கூட நல்ல திரைக்கதை இல்லாம ரொம்ப வருத்தப்படுறாரு. அந்த படம் இந்தியன் 2 கூட ஓடல சார். அந்த மாதிரிதான் இவங்களை கூட்டு போய் நீங்க அந்த படத்துக்கெல்லாம் கதை வசனம் சொன்னா ரொம்ப அழகா எழுதுவாங்க. போடுறது சொல்றது எல்லாம் கட்டுக்கதை. இந்த கட்டுக்கதைக்கு ஒரு சப்பக்கட்டு. இந்த சப்பக்கட்டுக்கு இப்படி தேவையான காவலர்கள். அப்ப எதுக்கு நீதிமன்றம், எதுக்கு நீதித்துறை நம்ம நம்புறோம் சார்? நான் கோயிலாக நேசிக்கக்கூடிய நீதிமன்றங்களும் தெய்வமாக வந்து வணங்கக்கூடிய நீதிபதிகள் இருக்க வரையும் அந்த நம்பிக்கை இல்லாத காவல்துறை அதிகாரிகள், அப்ப ஏதோ ஒரு உள்ளுணர்வு, ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்தி வந்து உங்க பின்னாடி இருந்து இயக்குது. அதனாலதான் சார் அதனால சுட்டு சொல்றீங்க. ரவுடிகள் ஒழிக்கப்பட வேண்டும் தான், சட்டத்துக்கு புறம்பாக அல்ல. சட்டத்துக்கு உட்பட்டு அவர் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது காவல்துறையுடைய வேலை. தண்டனையை நீங்க கொடுக்க கூடாது சார். யாரை பார்த்தாலும் ஓடினார் அங்க போய் இதே பாதுகாப்பு இல்ல சார். இல்ல சார், பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் வருகின்ற போது தற்காப்புக்காக அதை பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு அவங்க தள்ளப்படுறாங்கிறதா நம்ம யதார்த்தமா இருக்கு. அது உடனே அங்க போய் ஆணையர் வந்து பார்வையிட்டாரு, எல்லா விஷயங்களும் நம்ம பார்க்க அடுத்தடுத்து எல்லாமே லைவ்ல நமக்கு காட்டப்படுது. லைவ்ல காட்டப்படுது சார். சார் 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 ஏன் சார் இவ்வளவு திமுக இவ்வளவு காவல்துறைக்கு பாருங்க. இல்ல, நான் இருக்கிறத சொல்றேன், நான் காவல்துறையை சொல்றேன். நாம வந்து இப்ப நீங்க இதுக்குதான் நானும் சொல்றேன். நல்லது ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா, இன்னைக்கு நான் வந்து எல்லா காவல்துறை அதிகாரியும் சொல்ல, ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் திறமை இல்லாதனால தான் ஒருத்தனை சுட்டுக் கொள்றாங்க. புரியுதுங்களா சார்? இதுக்கு முன்னாடி ஆந்திரா நடந்திருக்கு. அந்த அதிகாரி நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியுமா? அவர் மீது கொலை வழக்கு போட்டப்படுறது. புரியுதுங்களா? அந்த வழக்கை பதிவு செய்யணும். ஏற்கனவே சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் மீது ஏற்கனவே மனித உரிமை ஆணையம் வழக்கறிஞர் சுவாமி அவர்கள் வந்து ஒரு வழக்கை தொடுத்து அவர் மீது வந்து துன்புறுத்தல் பண்ணதுனால 10,000 ரூபாய் பெனால்டி கட்டிருக்காங்க தமிழக அரசு. ஒரு மனித உரிமை மீறக்கூடிய ஒருவர், அது தேசிய மனித உரிமை ஆணையத்தால் உத்தரவு போடப்பட்டு இன்னைக்கு வரை அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படல. அப்படியாப்பட்டவர்களை நீங்க முதலமைச்சர் வந்து இது பாருங்க, எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில எந்த காவல்துறை அதிகாரி மீது எனக்கு வன்மமோ கோபமோ ஆதங்கமோ கிடையாது. ஆனால் முதலமைச்சர் இங்க அதிகாரி போயிடுவான் சார். 2 வருஷத்துக்கு ஒரு அதிகாரி மாறிடுவான் சார். 5 வருஷம் ஆட்சி ஆகணும் சார். அந்த ஆட்சி வந்து நல்லாட்சியா வரணும் சார். நான் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து நல்ல ஆட்சியை கொடுப்பார் நம்பிதான் சார் நாங்க வாக்களிச்சிருக்கிறோம். எந்த 40 அடிச்சாலும் சரி, இடைத்தேர்தல் இருந்தாலும் சரி, கடந்த தேர்தல் வந்திருக்க நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் இருந்தாலும் சரி, உங்களை அவ்வளவு நம்பி வாக்களிச்சவர்களுக்கு நீங்க வந்து கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன? நன்மையான நல்லாட்சி கொடுக்கணும்னு தான் வராங்க. ஏன்னா அப்படியாப்பட்ட ஆட்சியில அதிகாரிகள் தவறு செஞ்சாருன்னா தவறு முதல் நீங்க அங்க கலையடுங்கன்னு சொல்ல வரும். ஒரு குறிப்பிட்ட அதிகாரிகள் மட்டும்தான், இது எல்லாரையுமே நான் குறிப்பிட்டு சொல்லல. இது யாருக்கு கலந்தவர்களும் அந்த அதாவது இயக்கத்தினுடைய அந்த 5 வருஷம் ஆட்சியில ஒரு கரும்புள்ளியாகத்தான் கருதப்படுது இந்த ஒவ்வொரு என்கவுண்டருமே. அந்த என்கவுண்டர் எல்லாத்தையுமே தயவு கூர்ந்து முதலமைச்சருக்கு ஒரு நல்ல இப்ப வந்து ஒரு சில அதிகாரிகள் போய் சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட. இப்போ 2-3 நாளுக்கு முன்னாடி அந்த திமுக கட்சியை சார்ந்த சில நிர்வாகிகளும் போய் பேசியிருக்காங்க. ஐயா, இந்த மாதிரி வந்து இது மிகப்பெரிய கலங்கத்தை உருவாக்கிடுச்சு.
இது நீதிமன்றத்தை யாராவது வழக்கு தொடுத்தாங்கன்னா அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அவப்பெயரை உருவாக்கும். இதை யார்கிட்டையும் கேட்காம தன்னிச்சையாக காவல்துறை ஆணையர் அருண் அவர்கள் செயல்பட்டு இருக்காரு. இதை குறிப்பாக வந்து என்கவுண்டர்ன்றது நமக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா நம்ம ஜுடிஷியல் கஸ்டடியில இருந்தவன கொண்டுட்டாங்க அப்படின்றதான் மக்கள்கிட்ட பரவலா பல ஊடகங்கள், செய்தியாளர்கள், மற்ற சமூக ஆர்வலர்கள் எல்லாருக்கிட்டையுமே அந்த பரவலா இன்னைக்கு வந்து காணொலி பேசப்பட்டதுக்கு அப்புறம் விரைவில் எனக்கு தெரிஞ்சு இந்த போன்ற அதிகாரிகளை மாத்திட்டாருன்னா ஸ்டாலின் ஐயா அவருடைய அரசு வந்து நல்லாட்சி அரசாக மாறுவதற்கான சில நல்ல அதிகாரிகளை போடுங்க தான் நம்ம சொல்றோம். இது வந்து எங்களுக்கு நான் ஒரு அறிவுறுத்தல, நான் வந்து வலியுறுத்தல, நான் ஒரு அறிவுரையும் சொல்லல, நாட்டுடைய நிலைமையை சொல்றேன். நீங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, மக்கள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டு நீங்க ஆட்சி நடத்தணும்னா நீங்க நல்லாட்சி நடத்தும் போது இது போன்ற அதிகாரிகளை தயவு செய்து அப்புறப்படுத்திட்டு நல்லாட்சி அமைங்கன்னு தான் நம்ம சொல்றோம். ரைட். ஆனா இப்ப என்னன்னா, இது ஒரு பேசு பொருளாக சமூக வலைதளங்கள் வந்துட்டே இருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி வந்து எங்க ஆட்சியெல்லாம் கலைக்கப்படுமோ அப்படின்னு ஒரு கேள்வியும் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. பாஜக தரப்புல இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள்லாம் இதெல்லாம் இப்படி ஒரு ஆட்சியா அப்படி ஒரு ஆட்சியா அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா பேசக்கூடிய விஷயங்களை நீங்க எப்படி பார்க்கறீங்க? என்னை பொறுத்தவரையும் நீங்க அந்த ஆட்சியெல்லாம் கவுக்கிறதுக்கான வாய்ப்பு 356 தானே, ஆர்டிகல் 356 தானே, அதெல்லாம் கண்டிப்பா செய்யாது. ஏன்னா உச்ச நீதிமன்றமே நிறைய பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு நடக்காது. அதை தாண்டி மத்திய அரசுடன் மிக நெருக்கமாக இந்த தமிழக அரசாங்கம், குறிப்பாக ஸ்டாலின் அரசாங்கம், தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் மிக நெருக்கமாக மத்திய அரசு இருக்குது. பிஜேபியோட நான் சொல்றேன், நீ டி டீம் சொல்ல விரும்பல, மிக தெளிவா சார் ரெண்டு நேரெதிர் இருக்கக்கூடியவர்கள் நீங்க எவ்வளவு ஒரு சொல்றீங்களே, எப்படி சொல்றீங்க? இல்லைங்க, அதுதான் நான் சொல்றேன். நான் இப்ப இங்க இருந்து சொல்றேன் இல்லையா, நான் அந்த சும்மா ஏதோ பொதுவா சொல்றதுக்காக வரல. உள்ள இருந்து வேலை பார்க்கறவங்க சில விஷயங்கள் தெரியும். இவங்க எல்லாம் என்னென்ன தொடர்புல இருக்காங்க, தொழில் ரீதியா என்ன தொடர்பு இருக்கு, இவங்க கொடுத்த வாக்குறுதிகள். இப்ப நீங்க நான் கேட்கிறேன், அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் என்ன சொன்னாரு? அதிமுகவுடைய ஆட்சி வந்து அந்த அதிமுகவுடைய கட்சி என்பது இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட போயிடும்னு சொன்னாரு. யார்கிட்ட போயிடும் சொன்னாரு? டிடிவி கிட்ட போயிடும் சொன்னாரா? தேர்தல் முடிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு? 2 மாசம் ஆக போதா? 2 மாசம் ஆக போகுது. அவர் ஊருக்கு போயிடுவாரு. இப்போ அவருக்கு என்ன இருக்குது, இந்த மாசம் எண்டுல அவர் லண்டன் போயிடுவாரு படிக்கிறதுக்கு. அப்புறம் இந்த ஆட்சியில வந்து பல்வேறு விதமான அதிகாரிகளை நாங்க வந்து கண்டிப்பா, அதிகாரிகளும் அரசியல் தலைவர்கள் எல்லாருமே வந்து கைது பண்றதுக்கான அப்புறம் இருப்போம். பல ஊழல்கள் நடந்திருக்குன்னு சொன்னாரு. என்ன நடந்திருக்கு? அண்ணாமலை சொன்னது அத்தனையும் உண்மை. ஆனால் மத்திய அரசு அதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவே எடுக்காது. இந்த ஆட்சியில ஒரு திமுக அமைச்சரை விட கைது செய்ய மாட்டாங்க. நான் நெருக்கமாக இங்க இருந்து சந்திச்சு பல அதிகாரிகளை நான் சந்திச்சு பேசிட்டு இருக்கிறேன். இதை வச்சு காலையில இருந்து நான் வெளியில போயிட்டு தான் அப்புறம் ஒவ்வொரு அதிகாரிகளை பார்க்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, மிக ரொம்ப டைப் இருக்காங்க. குறிப்பாக மத்திய அரசுடன் எந்த விதம் வெளியில தான் அவங்க எல்லாமே. நம்ம ஊர்ல அரசியல்வாதிகள் சொல்லுவாங்கல்ல, மேடை ஏறும் போது ஒரு பேச்சு பேசுவான், இறங்கி போனா அது போயிச்சிடும். அதே மாதிரிதான் மக்கள் தான் முட்டாளாக நினைச்சுக்கிட்டு இந்த அரசியல்வாதிகள் மக்களா பார்த்து தான் திருந்தணும். இவங்க எல்லாருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்காங்க. நான் பாருங்க, அதான் சொன்னேன், நான் பிஜேபிக்கும் ஆதரவு கிடையாது, அதிமுக ஆதரவு கிடையாது, திமுக ஆதரவு கிடையாது. நான் மக்களுடைய ஆதரவாளன், மக்களுடைய ஒன்றா இருக்குன்னு நான் பேசுறேன். முழுக்க இந்த அயோக்கியத்தன அரசியல், கேவலமான அரசியல் இந்த இந்தியாவில மட்டும் தான் நடக்குது. இல்லை சார், நிறைவாக ஒரு கேள்வி. இப்போ என்னென்னா, அமைச்சரவை மாற்றி பட போகிறது அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்களை கொண்டு இல்லை சார், இப்போ இந்த இல்லை இப்போ ஒரு ரொம்ப அரசல் புரசல் நமக்கு வரக்கூடிய பேச்சுகள் இல்லாமல் அப்படி இல்லை, டைரெக்டாகவே வெளிவரக்கூடிய பேச்சுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சரவையில் மாற்றம் நடக்க போகிறது, முதலமைச்சர் அமெரிக்கா பயணத்திற்கு முன்னதாக இந்த மாற்றம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அது கூடிய விரைவில் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. துணை முதலமைச்சர் போஸ்ட்டுக்கு உதயநிதி அவர்களை கொண்டு வர போவதாகவும், அன்பில் மகேஷுக்கு மிக முக்கிய பொறுப்பு கொடுக்க போகும், இப்படி பரவலாக பேசப்பட்டே இருக்கு. டெல்லியில் உங்களுக்கு கூடிய தகவல் என்ன? நீங்க என்ன கேள்விப்பட்டீங்க? என்னை பொறுத்தவரையும் நான் பல நாட்களாக பல வருடங்களாக சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னா, ஒரு சில 2 வருடங்களாம சொல்லிட்டு இருக்கேன், தம்பி வா, தலைமை ஏற்கவா. தம்பி உதயநிதி ஸ்டாலின் தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுடைய விடிவெளியா வந்தா தான் இந்த அரசு அதிகாரிகள் பண்ணக்கூடிய அயோக்கியத்தனம் அவருக்கு ஓரளவுக்கு புரியும். ஏன்னா அவருக்குமே அவர் தந்தையாருக்குமே சில முதலமைச்சர் சுத்தி இருக்கிற சில அதிகாரிகள்
இந்த கோல் மூட்டி வேலையெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது தம்பி நல்லாவே தெரியும். அதனாலதான் அவருக்கும் ஒரு பொறுத்திருந்தா ஒரு சில அதிகாரிகளை மாத்தினாரு. இந்த முறை எல்லாருமே வந்து யாரையும் கேட்காம கொள்ளாம பண்ணிட்டாங்க சில விஷயங்கள்லாம். அதுவும் வந்து முதலமைச்சரை பொறுத்தவரையும் தம்பிக்கு வந்து அந்த முக்கியத்துவம் கொடுக்கணும்னு ஏன் சொல்றேன்னா, நீங்க வந்து இத்தனை ஆண்டு காலம் 50 ஆண்டு 60 55 ஆண்டு காலம் நீங்க அரசியல் வாழ்க்கை இருக்கீங்க. கடைசி உங்க தந்தையார் அவர்கள் வந்து உடல்நிலை மோசமான சூழ்நிலை கூட உங்களுக்கு அந்த தலைவர் பதவி விட்டு கொடுக்கல. காரணம் என்னன்னா அதுதான் அரசியல். அந்த அந்த வேதனை உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு துணை முதலமைச்சரை மட்டும் தான் ஆக்குனாரு. நீங்க முதலமைச்சரை வச்சிருந்து போய் அழகு பார்த்திருந்தாருன்னா, ஏன்னா அகிலேஷ் யாதவ் அவங்க அப்பா முலாயம் சிங் யாதவ் உட்கார வைக்கிறாரு. உங்க தந்தையார் அந்த வாய்ப்பை கொடுக்கல. இதோ இங்க பீகார்ல இவரு லாலு பிரசாத் யாதவ் அவர் மகனை உட்கார வச்சு பார்த்தாரு, அழகு பார்த்தாரு. அந்த அந்த பல மாநிலங்கள்ல இது உதாரணமா சொல்லப்படும். ஆனா கலைஞர் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கவே இல்லை. இந்த முறையாவது தம்பிக்கு வாய்ப்பு தாங்க. அன்பில் பொய்யாமொழி அவர்கள் வந்து நல்ல துறை வந்து நல்லது ஒரு மக்களுக்கு செயல்பட்டாங்கன்னா நமக்கு வேற எந்த விதமான கருத்து இல்லைங்க. மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும், அவ்வளவுதான். அந்த செயல்பாடு இந்த இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமியாக மாறட்டும்னு நான் நம்புறேன். நன்றி சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி.